அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூபிஎஸ்சி 2025ல் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஸோ இந்த கேள்வி நல்லா படித்து பாருங்கள். இப்போது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிஒய்க்யூ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு அதை எப்படி படிக்கணும்னா, இப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை படித்து ஆன்சரை எழுதுறது பிஒய்க்யூ கிடையாது. ஸோ பிஒய்க்யூவை எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கான்செப்டை சொல்லிவிட்டு பிஒய்க்யூ ஃபாலோ பண்ணல. பிஒய்க்யூ வச்சு தான் கான்செப்டை சொல்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பிஒய்க்யூ படிக்கும்போது தான் யூபிஎஸ்சியோட டிமாண்ட் என்னன்றது தெரியும் நம்மளுக்கு. இப்போ யூபிஎஸ்சியோட டிமாண்டு எந்த ஏரியாவில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த அமெண்ட்மெண்ட்டுன்னு ஒரு கொஷின் வந்திருக்கும். அதை நம்ம அடுத்த கொஷினாக நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோவில் அமெண்ட்மெண்ட்டை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். அந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2024லேயும் இருந்தது, 2025லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது அமெண்ட்மெண்ட்டை பற்றி யூபிஎஸ்சி ரொம்ப தெளிவாக நீ படிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. ஸோ இந்த கொஷினும் பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு த இந்தியன் பாலிட்டி கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். An ordinance can amend any central act. An ordinance abridge a fundamental right. An ordinance can be come into effect from their back date. Consider which of the following statement are correct. இந்த வார்த்தை தான் ரொம்ப ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது. which of the following statements are correct. கரெக்ட் எது தப்பு எது அப்படிங்கிற. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டினன்ஸை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். இப்போ கவனிங்க, ஆர்டினன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவசர சட்டம். ஓகேவா? ஆர்டினன்ஸ்னால் என்னென்னா அவசர சட்டம். இப்போது ஒரு பில்லு பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பில்லு எப்படி ஒரு சட்டமாக மாறுது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதுக்கு இந்த ஆர்டினன்ஸை தெரியறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா, இப்போது லோக்சபா இருக்குது, பார்லிமெண்ட்டில் லோக்சபா, அப்புறம் ராஜ்யசபா இருக்குது, அப்புறம் பிரசிடெண்ட் அசெண்ட். இப்போது ஒரு பில்லு பார்த்திங்க அப்படின்னா இப்போ செஷன் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? ஒரு செஷன் நடந்தால், அதாவது கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. மழைக்கால கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது பார்லிமெண்ட் செஷனில் இருக்குது. அப்போது ஒரு பில்லு லோக்சபாவில் பாஸ் பண்ணலாம். ஒரு மசோதான்னு சொல்லுவாங்க. ஒரு மசோதா லோக்சபாவில் பாஸ் பண்ணலாம், இல்லைனா ராஜ்யசபாலையும் கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ லோக்சபாலையும் இங்கே பாஸ் ஆகிட்டுனா மெஜாரிட்டி மூலமாக பாஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு ராஜ்யசபாவுக்கு போகும். இன்கேஸ் ராஜ்யசபாவில் பில் இன்ட்ரொடக்ஷன் ஆச்சுன்னா அங்கே பாஸ் ஆகிட்டு திருப்பி லோக்சபாவுக்கு வரும். ஓகேவா? இங்கே ரெண்டுமே முடிஞ்சிட்ட பிறகும் பிரசிடெண்ட் ஒப்புதல் தருவாங்க. இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். ஓகேங்களா? சப்போஸ் ஒரு அன்னெசரியான சுச்சுவேஷன் இருக்குது, ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை ஏற்றியே ஆகணும். எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லலாம். அந்த டைமில் கூட பார்த்திங்கன்னா அப்படின்னா ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணியிருப்பாங்க, அவசர சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த நேரத்தில் சட்டத்தை ஏற்றியே ஆகணும் அப்படின்னு வரும்போது இந்த ஆர்டினன்ஸ் பவரை யூஸ் பண்ணலாம் நம்ம. அந்த டைமில் லோக்சபா ராஜ்யசபா இருக்காது. அப்போ இந்த ஆர்டினன்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சியில் பிஒய்க்யூ படிக்கும்போது அதோட ஹிஸ்ட்ரியும் தெரியணும். இதையும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இப்போ பவர் ஆஃப் ஆர்டினன்ஸ் எப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனே பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. இதுவும் பிஒய்க்யூ தான். ஓகேங்களா? இதுவும் பிஒய்க்யூவில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா ஃபாலோட் பை த 1857 ரெவால்ட்டுக்கு அப்புறம் வைஸ்ராயோட பவர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆர்டினன்ஸ் பவரை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ ஆர்டினன்ஸோட ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஓகேங்களா? பிரசிடெண்ட்டோட அவசர சட்டம் ஏற்றக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னா 1, 2, 3. இப்போ இந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போது கூகுளில் போயிட்டு ஆர்டிக்கல், அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புக்கு தமிழில் போட்டிங்கன்னா
தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இப்போது ஆர்டிக்கல் 1 2 3னா இதுக்கு இங்கிலீஷில் இருக்கும், அடுத்த பேஜ்லேயே தமிழில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி இந்த ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் லக்ஷ்மிகாந்தில் படிப்பீங்க, வேறு எதனா புக்லேயும் படிப்பீங்க. அதர்வைஸ் நீங்கள் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத படிக்கணும். ஃபஸ்ட்டு பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் டு ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ். பிரசிடெண்ட்டுக்கு அவசர சட்டத்தை ஏற்றக்கூடிய பவர் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 123 கொடுக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் கேன் ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ் வென் போத் ஹவுசஸ் நாட் இன் செஷன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, லோக்சபாவில் பாஸ் ஆகணும், ராஜ்யசபாவில் பாஸ் ஆகணும் அப்படின்னா. இப்போ இந்த 2 செஷனுமே இல்லைன்னா எப்படி பாஸ் ஆகும்? பாஸ் ஆகாது. ஆனால் அவசர சட்டம் தேவை. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 செஷனுமே இல்லாத நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அவசர சட்டத்தை நம்ம கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு செஷன், இது பாசிபிள் கிடையாது, ஒரு செஷன் மட்டும் லோக்சபா மட்டும் நடக்கணும், ராஜ்யசபா மட்டும் நடக்கணும் அப்படிங்கிறது ரூல் பாசிபிள் கிடையாது. ரெண்டுமே சேமாக தான் நடக்கும். பட் இதுலேயும் ஒரு இது இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஹவுஸாவது செஷனில் இல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு ஹவுஸாவது. இப்போ ஏன் ஒரு ஹவுஸாவது செஷனில் இல்லாமல் இருக்கணும்னா, இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் லோக்சபா எடுத்துக்கலாம். லோக்சபாவில் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா மட்டும் நடந்துகிட்ருக்கு, பாசிபிள் கிடையாது. நடந்துகிட்ருக்குன்னா அடுத்த பில் எங்கே போகணும்? ராஜ்யசபாவுக்கு போகணும். இங்கே தான் செஷனே இல்லையே, அப்புறம் எப்படி ராஜ்யசபாவில் பாஸ் ஆகும்? இன்கேஸ் ராஜ்யசபாவில் இருக்குன்னா லோக்சபாலையும் பாஸ் ஆகாது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒன் ஹவுஸும் செஷனில் இல்லாத போதும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க எப்போன்னா இமீடியட் ஆக்ஷன், உடனடியாக அந்த சட்டம் தேவை அப்படின்னா தான் நீங்கள் ஆர்டினன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஆர்டினன்ஸ் ஷல் ஹவ் சேம் ஃபோர்ஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ, எஃபெக்ட் இருக்கோ, அதே பவர் தான் ஆர்டினன்ஸுக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டினன்ஸ் பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட் என்ன பவர் பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதுக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் தான் யாருக்கு இருக்குது, ஆர்டினன்ஸுக்கும் இருக்குது அப்படின்றாங்க. ஷல் பி லேட் பிஃபோர் த போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் சீஸ் டு ஆப்ரேட் 6 வீக்ஸில் எக்ஸ்பயர் ஆகிடும். இப்போ 6 வீக்ஸில் எக்ஸ்பயர் ஆகிடும் அப்படின்னா இதில் வந்து நிறைய டவுட்ஸ் வருது ஃப்ரம் த ரீஅசம்பிளி. ஓகேங்களா? இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எதிலிருந்து 6 வீக்கு, ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணதுலேருந்து 6 வீக்கா, இல்லை வந்து ரீஅசம்பிள் ஆனதுக்கப்புறம் 6 வீக்கா அப்படின்னு. இப்போது கவனிங்க, இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் அக்டோபர் 15th வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் ஆகுது, ஆர்டினன்ஸ் அவசர சட்டத்தை கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஆனால் டிசம்பர் 4 தான் பார்த்திங்கன்னா டிசம்பர் 4 டு டிசம்பர் 25 இதில் தான் செஷன் நடக்குது. ஓகேங்களா? அக்டோபர் 15 ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணுறாங்க, டிசம்பர் 4 டிசம்பர் 25 தான் செஷன் நடக்குது. இந்த டிசம்பர் 4லேருந்து தான் 6 வீக்ஸ். ஓகேங்களா? 6 வீக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணதுலேருந்து கிடையாது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃப்ரம் த ரீஅசம்பிளி, மறுபடியும் எப்போ கூடுறாங்களோ அப்பத்துலேருந்து தான் 6 வீக்ஸ். ஓகேவா? ஸோ ஆர்டினன்ஸ் 15th அன்னைக்கு பாஸ் பண்ணுறாங்க, ஆனால் செஷன் கூடுறது என்னவோ டிசம்பர் 4 தான். டிசம்பர் 4லேருந்து டிசம்பர் 25 வரைக்கும் தான். ஸோ அந்த செஷன் இருக்கிற நேரத்திலிருந்து என்னைக்கு கூடுதோ அதிலிருந்து 6 வாரம். ஓகேவா? ஸோ மேபி வித்ட்ரான் அட் எனி டைம். சப்போஸ் இதுக்கு நடுவில் இந்த அக்டோபர் 15 பாஸ் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட்டு வந்து வேறு எப்போனா அதை வித்ட்ரான் பண்ண முடியுமானா பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. இந்த 3rd கிளாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 3rd கிளாஸ் என்ன சொல்லுது, இதை விட்டுருங்க. 3rd கிளாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பார்லிமெண்ட்டால் எந்த சட்டத்தை செய்ய முடியாதோ அதை வந்து ஆர்டினன்ஸும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. இப்போது இந்த கொஷினுக்கு வருவோம். இதுதான் வந்து ஸோ இந்த கொஷினை பாருங்கள். ஆர்டினன்ஸ் கேன் அமெண்ட் எனி சென்ட்ரல் ஆக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கிளாஸ் 2ல் என்ன பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டுக்கு என்ன மாதிரி சட்டத்தை கொண்டு வராங்களோ அதே சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஆர்டினன்ஸ்க்கும் இருக்குது அப்படின்னா. சப்போஸ் பார்லிமெண்ட்டு ஒரு சென்ட்ரல் ஆக்ட், ஏதாவது ஒரு சென்ட்ரல் ஆக்ட் ஒரு இருக்குது அப்படின்னா அதை அமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதே பவர் தான் ஆர்டினன்ஸ்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, அண்ட் ஆர்டினன்ஸ் கேன் பிரிட்ஜ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட். இப்போ தான் சொன்ன கிளாஸ் 3 இங்கே பாருங்கள். கிளாஸ் 3ல என்ன சொல்லியிருக்கோம், நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து அந்த ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது நோட்ஸ். இது ஆர்டிக்கல் 3ல என்ன, கிளாஸ் 3ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டால் செய்ய முடியாத ஒரு சட்டத்தை ஆர்டினன்ஸால் செய்ய முடியாது அப்படின்றாங்க. இப்போது கவனிங்க, இப்போ பார்லிமெண்ட், இப்போ ஆர்டிக்கல் 13 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிக்கல் 13 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. ஓகேவா. கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர பவர் இருக்குது அண்டர் ஆர்டிக்கல் 368. சாரி, ஆர்டிக்கல் 13 கிடையாது, சாரி. அண்டர் ஆர்டிக்கல் 368 படி பார்லிமெண்ட் வந்து கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது அண்டர் ஆர்டிக்கல் 368 படி. ஆனால் கேசவனந்த பாரதி கேஸில் 1973ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குப்பா அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஆனால் அடிப்படை கட்டமைப்பை நீ மாற்றக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இந்த கேஸில் தான். அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. அப்போது பார்லிமெண்ட்டுக்கு நல்லா கவனிக்கணும், அண்டர் ஆர்டிக்கல் 368 படி பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. ஆனால் அந்த பவர் வந்து கான்ஸ்டியூஷனோட அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் கேசவனந்த பாரதி கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ பார்லிமெண்ட்டால் என்ன பண்ண முடியாது, பேசிக் ஸ்ட்ரக்சர், இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுன்றது பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் அது. ஏன்னா ரைட் டு ஸ்பீச்சை நீங்கள் வந்து எடுக்க முடியாது, அது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, கேன் பிரிட்ஜ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்னா பார்லிமெண்ட்டாலேயே என்ன பண்ண முடியாது, ஃபண்டமெண்டல் ரைட்டை எடுக்க முடியாது. அப்போ ஆர்டினன்ஸாக போட்டும் என்ன பண்ண முடியாது, ஃபண்டமெண்டல் ரைட்டை எடுக்க முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகேவா. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், an ordinance came into effect from a date. ஓகேவா. அதாவது எந்த டேட்டில் முன்னாடி ரெட்ரோ ப்ரெஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க, முன்னாடி இருந்ததுக்கும் வரும் பொருந்தோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ அப்போது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 and 3 மட்டும்தான் கரெக்ட். ஆன்சர் இஸ் 1 and 3. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பிஒய்க்யூவை அனலைஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த நோட்ஸை வந்து வீடியோவை பாஸ் பண்ணி இந்த நோட்ஸை வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஃபர்தராக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அமெண்ட்மெண்ட் ஆர்டிக்கல் 368 இருக்கு இல்லையா. ஸோ 2024லேயும் கேட்டிருக்காங்க, இப்போ 2025லேயும் யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் வந்து வேறு கொஷினில் வந்திருக்கு. ஆர்டினன்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூவா, அதாவது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது வேறு கொஷின்ஸ்லேயும் வந்திருக்கு. நம்ம அங்கேயும் இதை பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.